ஓம் நமோ நாராயணாய. ஸ்ரீ கலியுக மங்கள லக்ஷ்மி நரசிம்ஹ பரபிரமணே நமக. மகர ராசி அன்பர்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன். மகரத்தில் பிறந்தார் சிகரத்தை ஆழ்வார். இது பெரியவாளுடைய நல்ல ஒரு வாக்கியம். மகர ராசிக்கு சுவாமி யாருன்னா சனி பகவான் தான். அவர் சனி பகவானாக லாபத்தில் இருக்கார். கேட்கவா வேணும்? எல்லா காரியமும் இப்போ சித்தியாகக்கூடிய நேரம். 2015 வருஷமும் எவ்வளோ அற்புதமான நாளில் இந்த வருஷம் துவங்கியிருக்கிறது. ஏகாதசி திதியில், பரணி நட்சத்திரத்தில், அதே நேரத்தில் வியாழக்கிழமை குருவாரம், இப்படி பல அபரிதமான நிலைகளில் அந்த வருஷம் துவங்கியிருக்கிறது. அதுவும் 95% அந்த வருஷத்தில் உங்களுக்கு நன்மையை நடக்க போகுது. சரி, ஜனவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஜனவரி மாதம் ரொம்ப ஒரு அற்புதமான மாதம்னு சொல்லலாம். ஆனால் சுப செலவு நிறைய வரும். பையில் 10 ரூபா வச்சுக்க முடியாது. இன்றைக்கி 1000 ரூபா வச்சுட்டு போனேன்னா நல்ல செலவுகள் பண்ணிவிட்டு ஆற்றுக்கு நிம்மதியாக திருப்தியாக சேரலாம். காரணம், குருவுக்கு சர்வேத யோகம். குருவுக்கு கிடைக்கிறது சர்வேத யோகமும் சர்வமும் கையை விட்டு போகுமா சர்வேத யோகத்துக்கு. அந்த மாதிரி ஒரு யோகங்க குருவுக்கு. அதே நேரத்தில் புச்சகரணா யோகம்னு ஒரு அருமையான யோகம் சனி பகவானுக்கு வர்றது. அந்த யோகம் தான் அந்த வருஷத்தையும் உங்களுக்கு கொண்டு போகிறது. ரொம்ப விசேஷமான வருஷம்னு சொல்லலாம் இதை. அதே நேரத்தில் நமக்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சாது மகான்களுடைய தரிசனம் பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷாளுக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் வரும்போது செல்வம் சேர்றது முக்கியம் இல்லை. நல்லவாளுடைய தொடர்பு, பெரியவாளுடைய அரவணைப்பு, அம்மா அப்பாவெல்லாம் ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்தவாள்லாம் சேர்றது, இதே ஒரு பெரிய அரிய செல்வமாச்ச. மகான்களுடைய ஒரு சந்திப்பு. மகான் பார்க்க மாங்கல்யம் நிலைக்கும்பா. எப்போவுமே கணவனுக்கு ஆயுஷ் உறுதி எங்கே பாருன்னா, அதாவது தம்பதி சகிதமாக போய் பெரியவாளை சேவிக்கிறச்சு அவள் பண்ணுறா பார்த்தையெல்லாம் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தில் தான் மாங்கல்யம் சுப மாங்கல்யமாக இருக்கும். சுமங்கலி பிராப்தி கிடைக்கும். பெண்களுக்கு சுமங்கலி பிராப்தி அவசியமான ஒன்று. ஏன்னா கனவுக்கு முன்னாடி பொட்டுன்னு போயிடணும், அதுக்கு பிறகு காலம் தள்ளப்படாதுன்னு சொன்னேன்னப்பா ஒரு சில பேர். அதனால் சுமங்கலி பிராப்திக்கு உரிய நேரம் இது. நல்ல ஒரு சூழ்நிலைகள்லாம் பகவான் கொடுப்பா, கவலைப்பட வேண்டாம். வயோதிகர் தம்பதிகள்லாம் நிறைய பார்க்கலாம் இந்த மகர ராசியில். ஒரு சிலர் பார்த்தாக்கா 100 வயசு வரலும் தொடுவா, அப்படியே தள்ளாடிண்டு நடப்பா, குச்சி கூட கையில் பிடிக்க மாட்டான். அந்த மாதிரிலாம் இந்த மகர ராசியில் ஒரு உயர்வான சூழ்நிலைகள். பிப்ரவரி மாதம் பெரியவாளுடைய தரிசனத்துக்கு உகந்த மாதம். காரணம், 9 கிரகத்தில் 7 கிரகம் நமக்கு சாதகமாக இருக்கிறது. குரு பகவான், செவ்வாய், சூரியன், சனி, ராகு, சுக்கிரன், இப்படி 5 கிரகங்களும் நல்லா பக்கபலமாக இருக்கிறதுனால நமக்கு எதிர்பாராத நன்மையே நடக்கக்கூடிய மாதம்னு நாம் சொல்லலாம். கவலைப்பட வேண்டாம். ஏன்னு கேட்டால் லாபத்தில் இருக்கக்கூடிய குரு நிறைவாக அள்ளி தருவார். நாமளும் அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய செலவுகளும் பண்ணணுமே. சுப செலவாக உங்களுடைய கல்யாண நாள்லாம் இந்த மார்ச் மாதத்தில் போங்கோ. மார்ச் மாதத்தில் யாருக்கெல்லாம் கல்யாண நாள் வருதோ அவெல்லாம் கைவிடப்பட்ட குழந்தைகள் காப்பகம்லாம் வச்சுருப்பா. அந்த குழந்தைகளுக்கெல்லாம் போய் இனிப்புலாம் வாங்கி அவள் முகமலர்ச்சியை பாருங்கோ. அந்த சந்தோஷம்தான் உங்களுக்கு உண்மையான சந்தோஷம். அதே மாதிரி பெரியவாளெல்லாம் வச்சு பராமரிக்கிற இல்லம் இருக்குது, அங்கே போங்கோ. அவளெல்லாம் உங்களுடைய தகப்பனார் தாயாராக நினச்சிங்கோ. எப்போவுமே அம்மா அப்பாவை நம்ம நடுவீதியில் விட்டுறக்கூடாது. பெத்தவாளை ஒரு சிலர் மனசை கல்லாக்கிண்டு பிள்ளையாண்டா இருக்கா. அம்மா கேட்டால் கூட கூப்பிட்டா கூட மூஞ்சியை திருப்பிப்பான். என்னப்பா சாப்பிட்டியானு அம்மா அன்பொழுக கேட்பா. சின்ன வயசில் அவள் தானே அமிர்தமாக ஊட்டினா, அதை மறந்து விட்றானே. மறந்துவிட்டு அம்மா பேசினா கூட என்ன அப்படி பேசுகிற அப்படின்பா. அப்பா கூப்பிட்டா கூட இப்படி திரும்பி பார்க்க மாட்டா. அம்மா அப்பாவுக்கு மரியாதை கொடுக்காத ஒரு சில குழந்தைகள் இருக்கத்தான் செய்கிறா. அவெல்லாம் திருந்தணும். இந்த மகர ராசியில் ஒரு சில குழந்தைகள் இருக்கத்தான் செய்கிறா. அவெல்லாம் திருந்தி அம்மா அப்பாவோட நல்லா இணக்கமாக இருக்கணும். பெற்றோருக்கு மிஞ்சி எதுவும் தெய்வம் உண்டா? பெற்றோர் தான் தெய்வம், அப்புறம்தான் குரு, அப்புறம்தான் பகவான். பெத்தவாளை தான் முதல்ல சேவிக்கணும் பிள்ளைகள். அதனால் மகர ராசிக்கு இப்போ நல்ல ஒரு அற்புதமான நேரம். மார்ச் மாதம் சுப செலவுகள்லாம் ரொம்ப அபரிதமாக இருக்கும். நல்ல நல்ல காரியங்களுக்கெல்லாம் போவேல். விருந்து உபச்சாரங்கள்லாம் நடக்கும். கேட்குறவாளுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லாதீங்க. இறக்கிற கனி தான் ஒரு நிறைய கொடுத்துட்டே இருங்க. பகவான் நிறைய கொடுத்துட்டே இருப்பார். அதனால் எல்லா காரியங்களும் சித்தியாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் மார்ச் மாதம். ஏப்ரல் மாதம் திருமண வைபவம். பிள்ளையாண்டான பாப்பா பொண்ணாத்துக்காரா, ரைட், ஓகே, பிடிச்சிருக்கு, நல்ல பிள்ளையாக இருக்கானே, நல்ல லட்சணமாக இருக்கானே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி உடனே பொண்ணை கொடுத்துருவான். அதே மாதிரி பொண்ணுக்கு பிள்ளையாண்டான கொடுத்துருவான். இப்படி கல்யாண வைபவங்கள் நல்ல மனசுக்கு ரம்மியமாக இருக்கும். நீண்ட நாளாக பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாமலே ஒரு சில பொண்ணுகளுக்கு இருக்கும். 32, 33, 34, 35 அப்படி வயசு ஏறிண்டே போகும். கவலைப்பட்டுட்டே இருப்பான் அம்மா அப்பா. ஆனால் சட்டுப்புட்டுன்னு காரியம் முடிஞ்சிடும். இது மாதிரி சுப நிகழ்வுகள்லாம் குரு பகவான் நடத்தி வைப்பான். குருவுக்கு பவித்ர, தாரண, யுகேத, பிரவிண, சித, கருசுக்த, யுக்தித, யுகாதி,
அதிவித யோகம், இப்படி இந்த மாதிரி 8 யோகங்களும் ஒன்று சேர்ந்து அஷ்டமா சித்தி அஷ்டமா திக்குன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் ஏற்பட்டு எந்த திக்கிலேருந்து வருதுன்னு தெரியாது, நமக்கு சட்டுன்னு காரியம் முடிஞ்சிடும். காரணம் வந்து மகர ராசிக்கு 4 திக்கும் உகந்த திக்கு தான். சில பேர் ஜாதகம் பார்க்குறச்சு சொல்லுவாள், எந்த திசையிலேருந்து மாப்பிள்ளை வர்றா, எந்த திசையிலேருந்து பொண்ணு வருதுன்னு. எந்த திசையிலேருந்து வந்தாலும் அவள் நல்ல பொண்ணாக இருக்கணும், பிள்ளையாண்டா அவளை வச்சு நல்லா காப்பாற்றணும், இவனும் உத்தம சீலனாக இருக்கணும், அவளும் பதிவிரத யோகத்தோட இந்த வண்டியை ஓட்டணும். இப்படி தான் வாழ்க்கைங்கிற படகு அவள் ஓட்டிகிட்டு போகணும். இதை தான் நம்ம பிரார்த்திக்கணுமே தவிர எந்த திசையிலேருந்து வந்தாலும் அவள் நல்லவாளாக இருக்கணும், இது நம்ம பிரார்த்தனை. அதனால் எல்லா ஒரு காரியமும் உங்களுக்கு ஏப்ரல் மாதம் நடந்து முடியும். சரி, ஏப்ரல் மாதம் முடிஞ்சுது. மே மாதம் எப்படி இருக்கிறது? மே மாதம் கொஞ்சம் தடுமாற்றமான மாதம். மே மாதத்தில் நாம் எதுலேயும் எச்சரிக்கையாக இருக்கணும். யாருக்கிட்ட பேசினாலும் பார்த்து பேசணும். அவள் என்ன சொன்னால் நம்ம இந்த காதில் வாங்கி அந்த காதில் நல்லதை எடுத்துகிட்டு கெட்டதை விட்டுறணும். கோபமே வரக்கூடாது. கோபம் வராமல் இந்த மே மாதத்தை ஓட்டிட்டேன்னா உங்களுக்கு எல்லா காரியமும் சித்தியாகும். ஆற்றுல முதல்ல சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது. உஷ்ணமான வார்த்தைகள் மெமரி லெஸ் ஆக்கிவிடும். எப்போவுமே ஞாபக சக்தியை குறைச்சிவிடும். அதீதி கோபம் என்ன பண்ணும்? ஞாபக சக்தியை குறைச்சிவிடும். ஏத்தாப்புலேயே கடுகு டப்பா இருக்கும், இவன் மறந்துட்டு டீ தூளை தூக்கி பொறிச்சு கொட்டி விடுவா குழம்புல. இப்படிலாம் அந்த மாதிரி பதட்டமான நிலைகள். கோபம் வந்து வரணும் லேஷா நிதானமாக. அது பதட்டத்தோடு சேர்ந்து வந்தால் வார்த்தைகள் வந்து பசங்கி போயிடும். நம்ம என்ன பேசுகிறோன்னு நமக்கே தெரியாது. ஒன்று விட்டு ஒன்று பேச ஆரம்பிச்சிருவோம். வாய் அப்படியே கோணலாக எது கேட்டாலும் ஆன்னு பேசுகிற மாதிரி வந்துடும். அதனால் கோபம் வந்து ஆகாது. அதுவும் பெண்களுக்கு குறிப்பாக கோபம் சுத்தமாக ஆகாது. அதனால் இந்த மே மாதத்தை கோபம் இல்லாமல் ஓட்டுங்கோ. எல்லா காரியத்தையும் பகவான் பார்த்துப்பா. நாம் எப்போவுமே கோபம் இல்லாமல் இருந்தால் நம்மளேருந்து வாயிலேருந்து வரக்கூடிய சொற்கள் அத்தனையும் நெல்லிக்கனி உருண்டு ஓடுவது போல் சொற்கள் வந்து உருண்டு வருமா. கோபமே வரக்கூடாது, பதட்டமும் வரக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது, காழ்ப்புணர்ச்சி இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது, சோர்வு இருக்கக்கூடாது. இத்தனை இல்லைன்னா வியாதி எங்கேருந்து வரும்? வியாதி வரவே வராது, வியாதி வரட்டாது. நம்மளை சுற்றி 64 வியாதி இருக்குது. வரக்கூடாத 5 வியாதி வரக்கூடாது. வரக்கூடாத 5 வியாதிகள் ஏதாவது ஒன்று வந்தாலே போச்சு. அந்த 5 வியாதி: பிரெயின் அட்டாக் வரக்கூடாது, ஹார்ட் அட்டாக் வரக்கூடாது, பேங்க்ரியாஸ் நன்னா இருக்கணும், லிவர் அட்டாக்னு சொன்னேன், லிவர் அட்டாக் வரக்கூடாது, கிட்னி நன்னா இருக்கணும், ஹிருதயம் நன்னா இருக்கணும். இப்படி 5 பாவங்களும் நமக்கு நன்னா இருந்தால் தான் நம்மளால் நிலையாக 100 வருஷத்தை நாம் தொட முடியும். இறைவன் கொடுத்த 120 வருஷத்தை நாம் அனுஷ்டிக்க முடியும். சரி, ஜூன் மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஜூன் மாதம் ரொம்ப விசேஷமாச்சே. வெளியூர் வெளிநாடெல்லாம் போகலாம். சொந்த தொழில் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப ஏதுவான மாதம்னு சொல்லலாம். சொந்த தொழில் சில பேர் பார்த்தா ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டே இருப்பா. ஏதாவது ஒரு கடை வச்சாவது பொழைச்சிக்கலாமே, சின்ன கடையாக வந்து போடலாமே, இப்படிலாம் யோசிச்சுட்டே இருப்போம். அவளுக்கெல்லாம் நல்ல ஒரு உகந்த மாதம். அந்த சின்ன கடையெல்லாம் பெருசாகிடும். கோடிக்கணக்கான செல்வங்கள்லாம் வந்து சேரும். காரணம், லாபத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அள்ளி கொடுப்பார். அதே நேரத்தில் ராசிநாதனும் சனிதான், தனாதிபதியும் சனிதான். அதே நேரத்தில் 3, 12 கூடையவன் குரு. இப்படி ராகுகேது சுழற்சி, குருவுடைய சுழற்சி, செவ்வாயுடைய சுழற்சி, புதனுடைய ஆதிக்க பலம், இதெல்லாம் நன்னா ஒன்று சேர்றதுனால நமக்கு ஜூலை மாதம் போகிறதே தெரியாது. எதிர்பாராத நன்மைகள், வழக்கு பிரச்சனைகள், சம்பந்தப்பட்ட தொல்லைகள் எல்லாம் முடிஞ்சு அப்பாடான்னு மூச்சு விடுற மாதிரி இந்த ஜூலை மாதம் நமக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய மாதம் ஜூலை மாதம். ஆகஸ்ட் மாதம் என்னன்னு கேட்டால் எல்லோரும் வந்து கொஞ்சம் நல்லா ஒரு விருந்து உபச்சரிப்பு, வெளியூர் வெளிநாடு போகிறது, இதுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்ற மாதம் ஆகஸ்ட்டில் தான் அந்த கலைத்துறையை சார்ந்தவெல்லாம் வெளிநாடு போகிறதுக்கு நல்ல ஒரு சூழ்நிலைகள்லாம் உருவாகும். மருத்துவ தொழில் படிக்கிறவா, அதே நேரத்தில் வியாபாரிகள், சின்ன சின்ன வியாபாரம் பண்ணுறவா, மொத்த வியாபாரம் பண்ணுறவா, ஜவுளித்துறையில் உள்ளவாளுக்கெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம் ரொம்ப விசேஷத்தை கொடுக்கும். செப்டம்பர் மாதம் எப்போவுமே கொஞ்சம் சட்டு தடுமாற்றம் இருக்கும். சொல்லில் நிதானம் வேணும், நடையில் நிதானம் வேணும், செயலில் நிதானம் வேணும். சில பேர் பாத்ரூமில் குளிச்சுட்டே இருப்பா, எசக்கு பிசக்க காலை வச்சிருவா, அப்படியே வலிக்கு உள்ளே விழுந்துருவா. தலையில் அடிபடக்கூடாது, கை காலில் அடிபடலாம். அதான் பகவான் தாங்கி பிடிப்பா. அதனால் பக்தி இருக்கணும். அந்த பக்தி பிரார்த்தனை இருந்தாலே நாம் தப்பிச்சிடலாம். செப்டம்பர் மாதத்தை ரொம்ப கவனமாக கொண்டு போங்க. அப்போ அக்டோபர் மாதம் ரொம்ப சுபிட்சமாக இருக்கும். கவலைப்பட வேண்டாம். அக்டோபரில் தான் நம்ம எடுத்த காரியத்தை செய்து முடிக்க முடியும். வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு ஏதுவான மாதம். எப்போ? அக்டோபர் மாதம். புதிய வண்டியெலாம் வாங்கலாம். வண்டி வாங்கி ஜம்முன்னு ஆற்று வாசலில் நிறுத்தி வச்சுக்கலாம். சரி, நல்லா ஓட்டுநரை போட்டு வண்டியை ஓட்டுங்கோ. வண்டி கற்றுண்டு நீங்கள் ஓட்டுங்கோ. காரணம், மகர ராசியில் ஆர்வ கோளாறு ஒரு சிலருக்கு இருக்கும். யாராவது ஒரு குற்றம் சொன்னால் பொறுத்துக்கவே மாட்டா, உண்மையை ஒத்துக்கவே மாட்டா. எந்த தவறு செஞ்சாலும் செய்தேன்னு ஒத்துக்கணும். அப்போ மனசு வந்து லேசாக போயிடும். சரிப்பா, தவறு பண்ணேன், அவ்வளோதான். அதுக்காரி கேட்குறால, ஏங்க வாங்க வெளியில் காஃபி சாப்பிட்டு வந்தால. ஆமாம்மா, வர்ற வழியில் ஒரு காஃபி நன்னா டிகிரி காப்பி தந்தா, நன்னா சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி
நம்ம சாப்பிட்டு வரணும், உண்மையை சொல்லிடணும். உண்மையை சொல்லிட்டா பிரச்சனை இல்லையே. மகர ராசியில் ஒரு சிலர் உண்மையை மறைப்பா, அதுவே குடும்பத்தில் பிரிவினைக்கு காரணமாயிடும். உண்மையை மறைக்கவே கூடாது. மனைவிகிட்ட எக்காரணத்தை கொண்டும் இல்லத்தரசி, கிரகலட்சுமி, பாரியால், குலதேவதை எல்லாம் அவள் தான், மனைவி தான். மனைவிகிட்ட எந்த ஒரு புருஷா உண்மையை மறைக்கிறாளோ அந்த குடும்பத்தில் சந்தோஷம் நிலை கொள்ளாது. குழந்தைகள் நிம்மதியாக இருக்க மாட்டா. குழந்தைகள்லாம் அவாவா வழியில் அவாவா போயிடுவா. எப்போவுமே உண்மையை மறைக்கக்கூடாது. கணவன்கிட்ட மனைவியும் சரி, மனைவியிட்ட கணவனும் சரி, ரொம்ப உண்மையாக இருக்கணும். உண்மையாக இருக்கிறச்ச தான் நம்ம காலத்தை கொண்டு போக முடியும். அப்போது இந்த அக்டோபர் மாதம் நமக்கு ஓரளவுக்கு சுபிட்சமான மாதம். நவம்பர் மாதம் எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய மாதம். நவம்பர் மாதத்தில் தான் நமக்கு அப்பாடா எல்லா காரியமும் நமக்கு சித்தியாச்சுங்கிற ஒரு நிறைவு கிடைக்கும். அதனால் காரணம் 9 கிரகத்தில் 7 கிரகம் நமக்கு சாதகமாக இருக்கிறது. சனி நன்னா இருக்கா, புதன் நன்னா இருக்கா. சனி புதன் நன்னா இருந்தால் போருமே, அதோட சுக்கிரன் வேறு பத்தாவதுக்கு. அப்போ எடுத்த காரியங்கள் எல்லாமே நமக்கு நடந்து முடிஞ்சிடும். வழக்கு பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய மாதம் இது நவம்பர் மாதம். டிசம்பர் மாதம் 17ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரையிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முன்னாடி கொஞ்சம் நன்னா இருக்குது, அதே நேரத்தில் பின்னாடி நன்னா இல்லை. 100%க்கு 95% இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப 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 அற்புதமாக இருக்கும். எல்லாருக்கும் கொடுத்து வருவதுனால நம்ம குறைஞ்சி போயிட மாட்டோம். ஏன்னா பகவான் கொடுக்குறச்ச நாமளும் மற்ற ஆளுக்கு கொடுக்கணும். பகவான் எதுக்கு நம்ம கொடுக்குறா? 4 பேருக்கு கொடுத்து உதவி பண்ணுறதுக்கு தான் கொடுக்குறா. கல்யாணம் சில பேருக்கு கஷ்டப்படுறவாள்லாம் தேடி போய் உதவி பண்ணுங்க. சில பேர் பொண்ணை வச்சுட்டுருப்பா, அவாத்தில் 4 பொண்ணு இருக்கும், கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது, மொழி பிதுங்கி நிற்பா, அவளெல்லாம் தேடி போங்க. இதெல்லாம் அந்த சுப செலவு பண்ணுறச்ச அது நம்ம பொண்ணுக்கு நன்மையே நடக்கும். அதனால் இந்த லாபச்சனி உங்களுக்கு நன்மை செய்வாளை தவிர தீமை செய்ய மாட்டா. ஓஹோன்னு வந்துருவேல். எதிர்பாராத நன்மையே நடக்கக்கூடிய வருடம்னு இதை சொல்லலாம். ஓம் நமோ நாராயணாய். சுவாமிஜி, மகர ராசியில் சிலர் பொது வாழ்வில் ஈடுபட விருப்பம் காட்டுவது ஏன்? சிலர் சம்பாதித்த பொருளை எல்லாம் இழந்து வாடுவது ஏன்? மகர ராசியில் பொது வாழ்க்கையில் ஈடுபடுறதுக்கு காரணம் என்னென்னா, ராசிநாதன் சுவாமி சனி பகவான் தான். அதே நேரத்தில் அட்டமாதிபதி வலுத்திருப்பான். அப்போ அட்டமாதிபதி வலுத்திருந்து சுபர் பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்க, சுபகிரகம். அப்போ அவளுக்கு சுப செலவுகள் நிறையா வரும். அப்போ ஆன்மீக சம்பந்தமான பொது வாழ்க்கை ஈடுபாடுகள் வரும். அதே நேரத்தில் சுபர் பார்க்காம சில பேர் பார்த்தாக்கா தகாத வழிகளில் தான் பெயரை நிலைநிறுத்தணுமேன்னு சொல்லிட்டு தகாத வழிகளில் போய் பொருளெல்லாம் இழந்துருவாள். அந்த பொருளெல்லாம் இழந்துட்டு நதி வழிதிக்கே வந்துடுவாள். நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதாவது எல்லாமே ஒரு நொடியில் தான் நடக்கிறது. ஒரு குழந்தை பிறக்கிறதும் ஒரு நொடியில் தான். ஒரு மனிதன் சொத்தை இழப்பதும் ஒரு நொடியில் தான். ஒரு மனிதன் எம்பெருமான் திருவடியை சேர்றதும் ஒரு நொடியில் தான். ஒரு மனிதன் குபேரனா ஆகிறதும் ஒரு நொடியில் தான். எல்லாமே ஒரு நொடியில் நடந்து முடிஞ்சு போய்டுறது. ஒரு மனிதன் ஒரு துர்மரணம் அடையிறதும் ஒரு நொடி தான். அதில் பார்த்தா அந்த மகர ராசியில் அந்த மனசுக்கு இதமாக இருக்குமே நினச்சிட்டு இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கிற கதையாக ஏதோ ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிறான். அதை செய்வோமா இதை செய்வோமா, நம்ம பேர் இவ்வளோ ஓஹோன்னு வருமா? எப்போவுமே ஞானிகள், மகா ஞானிகள், மகரிஷிகள், தவசிகள், மகாத்மாக்கள் தன்னை உள்ளடக்கி இறைவனை வெளிப்படுத்துவான். பகவானை வெளிப்படுத்தும் போது தான் நாமளாக இருக்க முடியும். பகவான் நம்மளை வெளியே கொண்டு வரணுமே தவிர நாம் எப்போவுமே நாமளாக தான் இருக்கணும். நாமளை பற்றி 4 பேர் உயர்த்தி பேசணுமே தவிர வசத்தியாக நாமளை பற்றி நாம் சொல்லிக்கக்கூடாது. நான் உயர்ந்தவன், என்னால் தான் எல்லாம் நடக்குது, தன்னால் தான் எல்லாம் முடியும், இப்படி தான்கிற நிலை ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டால் அவனுக்கு அழிவு அவனை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறதுன்னு பொருள். அதனால் அந்த அழிவான நிலைக்கு போகாமல் இருக்கிறதுக்கு ஆன்மீகம் ரொம்ப ஒரு சிறந்த மருந்து. பக்தி ஒரு அரிய மருந்து. அந்த பக்தி மார்க்கத்தில் வரும்பொழுது தான்கிற எண்ணமே இல்லாமல் போயிடும். இந்த உலகம் அத்தனையும் இறைவனுடைய சொத்து. இந்த உலகம் பூராவுமே இறைவனுக்கு சொந்தமானது. எல்லோருக்கும் சொந்தமானது. எல்லோருக்கும் எல்லாமே சொந்தமானது. இந்த நிலை ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் வரணும். அப்படி வரும்பொழுது நமக்கு சொத்து அழியாது, சுகம் நிலையாக இருக்குங்கிறது அடியேன் பிரார்த்தனை. ஓம் நமோ நாராயணாய்.